சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய சொந்தங்களுக்கு இந்த புனிதமான மாதம் மிக முக்கியமான மாதம். காரணம், ஒரு கோட்பாடின்படி தன்னை வருத்தி கொண்டு இந்த முழு மாதமும் கூட இறைவனுக்கு பக்கத்தில் அவர்கள் இருப்பதாக நாம் பார்க்கின்றோம், கேள்விப்பட்டிருக்கின்றோம், உணர்கின்றோம். தான் சம்பாதித்த ஒரு பெரும் பகுதியை கிட்டத்தட்ட 2.5% மேலே இந்த மாதம் முழுவதுமே தன்னுடைய காணிக்கையாக, ஜக்கத்தாக இல்லாதவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணமும் கூட இந்த மாதம் இருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி இந்த மாதத்தில் மிக முக்கியமான இந்த நோன்பு காலத்தில் நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்களோடு நாம் பங்கேற்று அவர்களோடு இந்த இனிய விழாவை கொண்டாடுவதற்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாகவும் கூட இந்த மாதம் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறது. சகோதரத்துவம், அன்பு, அதையெல்லாம் தாண்டி நம்முடைய கலாச்சாரத்தினுடைய அடிப்படையில் எப்பொழுதும் கூட அண்ணன் தம்பிகளாக, அற்புதமான சகோதரர்களாக நாம் அனைவரும் கூட ஒன்றாக இருந்திருக்கின்றோம். இன்னைக்கு மேலே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த தலைவர், தேசிய ஜனநாயக கூட்டணி 2024 பாராளுமன்ற தேர்தலில் பல முக்கியமான பொய் பிம்பங்களை உடைக்கப் போகிறது. நான் எப்பொழுதும் கூட சொல்லுங்க ஐயா, கடந்த 3 ஆண்டுகளாக தமிழக பாரதிய ஜனதா கட்சி அதிகாரப்பூர்வமாக இஃப்தார் விருந்து நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இஃப்தார் விருந்து நிகழ்ச்சி நடக்கும். அதில் ஒரு நாள் சொந்தங்களோடு அந்த நோன்பு திறக்கிறோம். நிறைய பேர் எங்கிட்ட கேட்பாங்க, அண்ணா நீங்க நோன்பு நடத்துறீங்க, இது பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமியர்களுக்கு எதிரானது இல்லை என்று சொல்வதற்காக நடத்துறீங்களா? அப்படி இன்னைக்கு எப்படி ஆயிப்போச்சுனாங்க, நம்முடைய அரசியல் களம் மற்ற கட்சிகள் எல்லாம், குறிப்பாக மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய கட்சிகள் எல்லாம் அந்த ஒரு நாளில் இஸ்லாமிய சொந்தங்களை ஆதரித்து பேசிவிட்டால் நாம் இஸ்லாமியர்களோடு இருக்கின்றோம் என்பதை காட்டுவதற்காக தமிழகத்திலே பல கட்சிகள் துடித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், நமக்கு தெரியும், இந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சிறுபான்மை சகோதர சகோதரியாக இருந்தாலும் கூட அவருடைய நெஞ்சிலே கையை வைத்து நம்முடைய ஆட்சியை மதிப்பீடு செய்தால், 10 ஆண்டுல நம்முடைய ஆட்சியை மதிப்பீடு செஞ்சாங்கன்னா எல்லோருக்கும் தெரியும், ஒரு இஸ்லாமிய சொந்தங்களுக்கு சுதந்திரத்திற்கு பிறகு ஒரு ஆட்சி உறுதுணையாக இருந்து எல்லா நலத்திட்டங்களும் கூட அவருடைய வீடுக்கு தேடி வந்திருக்கிறது என்றால் அது நம்முடைய ஆட்சி இந்த 10 ஆண்டு காலத்தில் மட்டும்தான். புள்ளி விவரத்தை என்னால் சொல்ல முடியும். மைனாரிட்டி கான்சென்ட்ரேட்டட் கிளஸ்டர் நிகழ்ச்சியிலிருந்து ஆரம்பித்து இஸ்லாமிய சொந்தங்களுக்கு அதிகப்படுத்திருக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்பில் இருந்து, குறிப்பாக ஹஜ் புனித யாத்திரைக்கு நாம் அதிகப்படுத்திருக்கக்கூடிய கோட்டா சிஸ்டத்திலிருந்து பேசிக்கிட்டே போலாங்க. அதற்குள் நான் போக விரும்பவில்லை. ஆனால் இன்று மோடி அவர்களாக இருக்கட்டும், நம்முடைய மூத்த தலைவராக இருக்கட்டும், நம்மை பொறுத்தவரை எல்லா மதத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி.